அகதா கிறிஸ்டியின் நகரும் விரல் அத்தியாயம் 7 பகுதி 3. அப்படித்தான் நடத்தப்படுறாங்க என்பதுதான் வெளிப்படையா தெரியுதே ஜோனா, நான் குறிப்பிட்டேன். இங்கிருக்கும் பேட்ரிஜ்களின் உலகம் அப்படித்தான். என்னை எல்லோருக்கும் பிடிக்கும்போது இவளுக்கு மட்டும் ஏன் பிடிக்க மாட்டேங்குதுன்னு தெரியல. ஒருவேளை உன்னை அவ வீட்டு நிர்வகிக்கவே லாய்க்கில்லாதவன் நினைக்கிறாளோ என்னவோ. ஷெல்ஃபுக்கு நடுவில் விரலை தடவி அதில் அழுக்கு இருக்கு இல்லையான்னு நீ பரீட்சிப்பதில்லை. தரை விரிப்பை தூக்கி பார்த்து நீ குப்பைகளை சுட்டி காட்டி கத்துவதில்லை. பருப்பு சர்க்கரை மீதி இருந்ததே என்னாச்சு அப்படின்னு நீ கேட்பதும் இல்லை. சாப்பிட இப்போ எது வேணும்னு நீ தடாலடியாக கட்டளையிடுவதில்லை. ஹூஃப் என்றாள் ஜோனா. சந்தோஷமற்று பேசினாள் அவள். இன்னைக்கு நான் முழிச்சதே நல்ல முகம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். காய்கறி எப்போ விளையாதுன்னு தெரியாதால ஐமி வந்து விமர்சிக்கப்பட்டேன். நல்ல மனுஷியாக நடத்தப்படதில் பேட்ரிஜால் நிந்திக்கப்பட்டேன். சே, இன்னைக்கு நேரமே சரியில்லை. நான் தோட்டம் வரை போயிட்டு வரேன்பா. ஏற்கனவே அங்கே மேகன் போயிருக்கா. சற்று நேரம் தோட்டத்தில் உலவிவிட்ட காரணத்தினால் தற்சமயம் அங்கிருந்த மைய நடைபாதையில் இலக்கேதுமின்றி நின்று கொண்டிருந்தாள் மேகன். ஆயினும் அவள் எங்களை நோக்கி விரைவாய் வந்தாள். எதிர்பாராத விதமாய் சொன்னால், நான் இன்னைக்கு வீட்டுக்கு போகணும். என்ன? உற்சாகம் இழந்து நான் கேட்டேன். மளமளவென்று சிவந்து போனாள் அவள். ஆனாலும் படபடப்பான தீர்மானத்தோடு அவள் சொன்னாள், என்னை கூட்டிட்டு வந்து இவ்வளவு தூரத்துக்கு ஆதரவு தந்ததற்கு நன்றி. நான் நிச்சயமா உங்களுக்கு தொந்தரவுகள் தந்திருக்கணும், கோபம் உண்டாக்குவதைப் போல உபத்திரவங்கள் தந்திருக்கணும். ஆனால் இங்கிருந்து பொழுதுகளை நான் மிச்சம் வைக்காம கொண்டாடினேன். இப்போ நான் கிளம்பியாகணும். ஆஃப்டர் ஆல் அது என்னுடைய வீடு. அதிலிருந்து விலகி நான் ரொம்ப நாட்கள் இருப்பது ஆகாது. அதனால் இன்னைக்கு காலையில் கிளம்பிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நானும் ஜோனாவும் அவளை எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும்படி நிறையவே முயற்சித்தோம். ஆனால் அவள் அவளுடைய தீர்மானத்தில் விடாபிடியாய் இருந்துவிட்டாள். கடைசியாய் ஜோனா காரை எடுத்து வர சொல்ல மேகன் மாடிக்கு போய் சில நிமிடங்களில் அவளுடைய பெட்டியுடன் திரும்பியிருந்தாள். இதில் சந்தோஷம் அடைந்த ஒரே ஆள் பேட்ரிஜ் தான். எப்போது இறுகியிருக்கும் அம்முகத்தில் சிரிப்பு விளைந்திருந்தது. மேகனை எப்போதுமே அவள் அதிகம் நேசித்தவள் அல்ல. ஜோனா திரும்பி வந்தபோது நான் நடைபாதையின் மையத்தில் நின்று கொண்டிருந்தேன். மணிக்கடிகைன்னு நினைப்பா உனக்கு என்றாள் அவள் என்னிடம். ஏன்? சூரியனின் போக்கில் விழும் நிழலை வச்சு மணி காட்டும் மணிக்கடிகையை தோட்டத்துக்கு நடுவில் தானே வைப்பாங்க. அப்படிதான் நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கே. நான் இப்போ ஆஸ்தியாஸ்தாய் ரசிக்கும் மூடில் இல்லை ஜோனா. நான் மேகனை கூட்டிட்டு லெக்கிட்டார் பகுதி வரை போய் வரலான்னு இருந்தேன். நாய்ச்சங்கிலியுடனா? அவள் கேட்டாள். என்ன? இன்னைக்கு நீயும் குழப்பமாகவே பண்ணிக்கிட்டு இருக்கே. அப்படின்னா? அவள் வீட்டின் வளைவுக்கு போன போது சப்தமாகவும் துல்லியமாகவும் சொன்னால், நான் நாய்ச்சங்கிலியுடனான்னு கேட்டேன். அதாவது கொல்லர் அண்டு லெட் நாய்களை பழக்க. மாஸ்டருடைய நாய் தொலைஞ்சு போயிடுச்சு. அப்படிப்பட்ட நிலையில தான் நீ இருக்கே.